ஒரு மாசத்துக்கு முன்னாடி சரியா மே 4ஆம் தேதி தமிழக அரசியல் புரட்டி போடப்பட்டது. நம்ம நாட்டுக்கு சனி பிடிச்சிருச்சு, இல்லன்னா விசில் அடிக்கிறவெல்லாம் மந்திரி ஆவானா? காமாட்சி ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. திரு திருச்சி வேலுசாமி, அரசியல் ரீதியாக ஒரு தூய சக்திக்கான அடையாளமா தெரியுதா உங்களுக்கு கடந்த ஒரு மாதம்? இன்னைக்கு இந்த புதிய அரசு பொறுப்பேற்று 25 நாள் ஆச்சு. உருப்படியா ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு திட்டமும் கிடையாது. அதாவது ஒரு கூடுதல் செலவு இல்லாத ஒரு திட்டத்தை கூட தொடங்கி வைக்கிறதுக்கு வக்கில்லாத ஒரு சோஃபா மாடல் ஆட்சி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ரொம்ப அடிக்கிறான்டா இவன். ஒரு ஆட்சியினுடைய நிர்வாகத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு 6 மாதம் ஆகும். உனக்கெல்லாம் 10,000 ரூபாய் இல்ல, நிறைய செலவாகும். ஆட்சியை கத்துக்க 6 மாசம் ஆகும், 60 மாசம் ஆகும். அது எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. ஒன்றை தெளிவா சொல்றேன், நடத்தியும் காட்டியிருக்காங்க 1 மாசத்துக்குள்ள. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. தவறு செய்கிறவர்கள் என் கட்சிக்காரர்களாகவே இருந்தாலும் நான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன். என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வேலை வாங்கி தருவதாக இளம்பெண்ணை ஏமாற்றி கூட்டு பாலியல் வன்கொடுமை. 2 தாவேக நிர்வாகிகள் கைது. வேலை வாங்கி தரும்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்தி வன்புணர்வு செய்தார்கள்னு போலீஸ் வந்து அவங்களை கைது செஞ்சிருக்கு. இதை பத்தி யார் கண்டிச்சிருக்காங்க அந்த கட்சியில் இன்னைக்கு வரைக்கும்? முதலமைச்சர் ஏன் இதை கண்டிக்கல? எல்லாரும் மாமா மச்சான். நீங்க என்ன சார் சொன்னீங்க? தவறு செய்கிறவர்கள் என் கட்சிக்காரராகவே இருந்தாலும் நான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன். தகுதிக்கு மீறி நீங்க என்ன கேட்கலாம்? அப்ப தப்பே நடக்கலையான்னு கேட்கலாம். இயேசுவும் புத்தனும் என் பிரம்மாவும் சேர்ந்து ஒரு ஆட்சி நடந்தாலும் தவறுகள் நடக்கும். திருச்சியில முதலமைச்சர் விஜய் பேசினது சரியில்லைன்னு, என்ன சரியில்லைன்னு சொல்லுங்க. ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு என்ன வெட்டுன்னு குனிதடா. சிஎம் சார் நன்றி சொல்றதுக்காக திருச்சிக்கு போனாரு, நன்றி சொன்னாரு. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. ஆனா இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா. திமுக நம்மள தடுக்க, திமுக நம்மள எதிர்க்க, திமுக நம்மள அவமானப்படுத்த. திமுக ஸ்டைலே சொல்லணும், திமுக கொடுத்தது கிடையாது. ஸ்டாலின் சார் பதவி போன அந்த கடுப்புல திமுகவும் மற்றும் பலரும் மாறி கூவுறீங்க. தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் திமுகவும் மற்றும் பலரும். அடுத்து ஸ்டாலின் சார், திமுக இப்ப தீய சக்தி மட்டும் இல்ல, இந்த திமுக ஸ்டாலின் சார் எந்த பிரச்சனையை கேட்டாலும் திமுக வெர்சஸ் தாவேகா, எதை பத்தி கேட்டாலும் திமுக செய்கின்ற சதி. இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். தூரசக்தி, ஓரசக்தி, பாரசக்தின்னு நம்முடைய திரைப்பட இயக்குனர் திரு டி ராஜேந்தர் மாதிரி ரைமிங்கா டயலாக் பேசுறாரு. நோ விஜய்னா நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். நோ, உன்னை எதுக்கு வர சொன்னோம் திருச்சிக்கு? எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் உன்னை வர சொன்னோம். சம்பந்தம் இல்லாம இந்த திமுக பத்தி ஏன் பேசுன? நேத்து போட்டு அந்த ஆராசா அந்த அடி அடிக்கிறான், எவனாவது கேட்க முடிஞ்சா? என்ன அடி? அடுத்தது சம்பந்தமே இல்லாம அதிமுகவை எழுதிட்டு நேத்துதான் எங்களுக்கு தெரியும் அதிமுக பறந்து ஏர்ல இப்படி அடிப்பாங்கன்னு. செருப்பு கொண்டு சப்புன்னு அடிக்கிறாங்கன்னு. நீ இப்படி நின்னிய. தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும். எனக்கு வர கோவத்துக்கு நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் திமுகன்னு பிளாக் பண்ணிட்டு இருந்தா நாளைக்கு ஒரு புது என்ட்ரியா அண்ணாமலை. அடமலை வெளுத்து வாங்க போகுது. உடம்பு இரும்பாக்கி கேக்கடா தற்குறிகளா. இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க, 3ன்னா மோஷன் போற அளவுக்கு அடிப்பாங்களே. திருச்சியில இடைத்தேர்தல் வரும்போது அவர் போய் கேம்பெயின் பண்ணும்போது பேச வேண்டிய பேச்சு அது. நேற்று திருச்சியில எங்களுடைய முதல்வருடைய, தமிழக முதல்வருடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்துச்சு. அவ எங்கடா பேசினா ஃபுல்லா ஒப்பாரி தான் வச்சுக்கிட்டு இருந்தா. எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. அதுல வேற யாருக்கும் அவங்களுக்கு நீதான் கத்துனியா? அதுக்கு என்ன விடக்கோழி மாதிரி கொக்கு இருக்கிற? ஏன்னா தமிழகம் முழுவதும் எங்களுக்கு சொன்னாங்க, முதல்வருடைய உரை ஏன் இப்படி வளர்ற? கண்டிப்பாக அரசு எப்படி செயல்படுது, என்னென்ன விதத்துல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. சகோதரர் சூர்யா வெற்றி கொண்டான். யாரை வெற்றி கொண்டார்? வெற்றி கொள்ளலை, அதனால அவர் பேரு சூர்யா தோல்வி கண்டார் அப்படின்னு அவரை மாத்திக்க சொல்லுங்க. என்ன கலாச்சிட்டாராமா? சும்மா காமெடி பண்ண, கோச்சுக்காதீங்க. எதுக்கு எடுத்தாலும் பார்த்தா ஒன்றிய அரசு குன்றிய அரசுன்னு சொன்ன மு.க. ஸ்டாலின நம்ம வி.எஸ். பாபு அக்கல் என்ன கட்டிங்களா?
சிப்போ குப்ளி வாயா. பாஜக எதிர்த்ததுனால ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டாங்க, அப்படிதானே? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். சார், கோரிலேஷன் இஸ் நாட் காசேஷன் சார். தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான், தமிழ்ல சொல்லுங்க. காக்கா உட்கார்ந்துட்டதால அதனால பணம்பழம் விழல சார். இது செருப்பாவே அடிச்சிருக்கலாம். விஜய் அவர்களுடைய இந்த ஒரு மாத இதை பார்க்கணும் அப்படின்னா வெற்றிகரமாக ஒரு மாதம் போஸ்டர் ஓட்டிடலாம். ஆமா, ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல, நீங்களே என்ன கலாய்க்கிறீங்க? கோட் சூட் கூடயே சோபா செட். ஏய் ஏய், என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடையா என்னமோ கூன்றான் என்னங்க? இதுவரை அறிந்திராத குதிரை பேரம் அப்படிங்கிறது முதல் முறையா தமிழக மக்கள் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுமா? நீ ஒண்ணும் சொல்லணும் போ. திமுக, அண்ணா திமுக, பிஜேபி எல்லாம் ஒரு 3 பேரும் சேர்ந்து வரக்கூடிய காலங்களில் கூட்டணி அமைச்சு தாவேக்காவை எதிர்த்தாலும் எதிர்ப்பாங்க போல இருக்கு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? 6 மாசம் சும்மா இருப்பேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அழுகுறாருங்க. 6 மாசம் சும்மா இருப்பேன்னு சொல்லிட்டு இப்படி அடிக்கிறீங்களே, ஏன் இப்படி பண்றீங்க? நாங்க கேக்குறது அது இல்லைங்க. 6 மாசம் வரைக்கும் ஒரு 500 கற்பழிப்பு நடந்தாலும் ஓகேன்றீங்களா? சார் கோர்ட்டுக்கு முடி வச்சிருக்கு சார். அதனால அடிக்க கூடாது சார். வாங்க தர, நீங்க வாங்க. இங்க அதிகார மையம் ஒண்ணுதான் இருக்குன்னு சொன்னார் மரியாதைக்குரிய முதலமைச்சர். ஆமா, இல்ல அதுக்கு என்னப்ப? ஆனா ஆதவர்ஜினாவை பார்த்தா அவர் சூப்பர் அதிகார மையமா செயல்படுறப்ப இதுல யார் மந்திரி? வந்த வரர் இவர்தான். ஏன்டா மனு வாங்கினேன்? பாக்குறது பழிக்கணும் மந்திரி மாதிரியா இருக்கேன், அதனால கொடுத்தாங்க. வாங்கின தப்பா? அது உன் தப்பு இல்ல, வெள்ளை சட்டை வாங்கி கொடுத்தோம் பாரு, ஏன் தப்பு. நாளையில இருந்து சட்டையே போடாத. அசிங்கமா இருக்கும்ல. இருக்குடா, பக்கத்துல எனக்கு ஒரு திருச்சி பொம்மை வேணுமா? கொண்டாத. எதுக்கு இத குடுத்து என்ன நடக்க போகுது? போடா. சரி, நம்ம வந்து எதிர்பார்க்கல இவங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கறது எதிர்பார்க்கல. என்ன சீரியஸாவே பார்க்க மாட்டீங்களா நீங்க? போங்க சித்தப்பா, உங்க மூஞ்சில போய் யாராவது சீரியஸ்ல எதிர்பார்ப்பாங்களா? 2-3 நாள் தெரிச்சிட்டேங்க. யார் கையிலையும் சீன் பேப்பர் இல்லை. எப்படின்னா வருவார், சார் வரீங்க, அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருப்பாங்க, அந்த ஃப்ரெண்டு அப்படி ஒன்று சொல்லுவார், அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒன்று சொல்லுங்கள். அப்புறம் அந்த ஃப்ரெண்டு அப்படி ஒன்று சொல்லுவார், அதுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. நான் வந்து யோ என்னையா எந்த மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி எந்த மாதிரி சொல்கிறது? நான்லாம் வெறியாகி மன உளைச்சிக்கு ஆளாயிட்டேன். ஆமாம், விடுங்கண்ணா, வீட்டுக்கு போகிறேன்டா, என்ன முடியாதுடா சத்தியமாக. அடுத்த 4-5 மாதம் என்னடா பண்ண போகிறேன் இவனோட ரேஞ்சுக்கு டென்ஷன் ஆகி அப்புறமா கூப்பிட்டு பார் நண்பா, இந்த மாதிரி அந்த மாதிரி எந்த மாதிரியும் வேணாம், ஒரே மாதிரி மொத்த டீமுக்கும் சீன் பேப்பரை கொடுத்துருங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.